சாஃப்ட்வேர் உலகத்துல இப்போ ஒரு பெரிய மேஜிக் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் வைப் கோடிங். இதுல நீங்க தான் ஆர்கிடெக்ட். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ உங்களுக்கான ஒரு அர்ப்பணிப்புள்ள பில்டர். ஒருத்தர்கிட்ட வேலை வாங்குற மாதிரி நாம நினைச்சத அப்படியே ஏஐ கிட்ட சொன்னா போதும். அதுவே ஒரு சூப்பரான ஆப்பை கண் முன்னாடி உருவாக்கி கொடுத்துரும். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு வரி கோடு கூட எழுதாம முழுமையா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்பை உங்களால உருவாக்க முடிஞ்ச எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க. மாசக்கணக்கா கோடிங் கத்துக்க வேண்டாம், பக்ஸ் சரி பண்ண மணிக்கணக்கா முழிக்க வேண்டாம். கூகுள் ஏஐ ஸ்டுடியோட மேஜிக் மூலமா உங்களோட கற்பனை உடனே நிஜமானால் அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல வைப் கோடிங்னா என்ன? அடுத்து நம்ம டிஜிட்டல் பில்டர்கள் யாரு? மூணாவதா கோடு இல்லாம எப்படி டிசைன் பண்றது? நாலாவதா டேட்டாவை எப்படி இணைக்கிறது? கடைசியா பேக்கிங் அண்ட் லான்ச்சிங். வாங்க ஸ்ட்ரைட்டா உள்ள போலாம். முதல் பகுதி வைப் கோடிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது இதுவரைக்கும் நாம பார்த்திராத அளவுக்கு ரொம்பவே சுலபமான, வேகமான, முற்றிலும் ஒரு புதுமையான ஆப் டெவலப்மெண்ட் முறை. கூகுள் ஏஐ ஸ்டுடியோல ஆப் உருவாக்குறதுக்கு இந்த 5 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. உங்க ஐடியாவை சொல்றீங்க, ஏஐ கோட உருவாக்குது, சாட் மூலமா அதை மாத்துறீங்க, லாஜிக்குகளை இணைக்கிறீங்க, கடைசியா அதை வெளியிடுறீங்க. உங்களுக்கு என்ன வைப் வேணும், அதாவது அந்த ஆப் எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்கணுங்கிறத மட்டும் ஏஐக்கு தெளிவா சொல்லுங்க. கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். அடுத்ததா இரண்டாவது பகுதி, உங்களோட டிஜிட்டல் பில்டர்களை சந்தியுங்க. ஏஐ உங்களுக்கான ஆப்பை கண்ணிமிக்கிற நேரத்துல உருவாக்கும் போது பேக்ரவுண்ட்ல அதுவும் 3 முக்கியமான தொழில்நுட்ப அடுக்குகளை உருவாக்குது. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? முதல்ல HTML. இதை நம்ம ஆப்போட எலும்புக்கூடுன்னு வச்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு எலும்புக்கூடு எப்படி ஒரு அடிப்படையான அமைப்பை கொடுக்குதோ, அதே போல ஆப்ல எங்க டெக்ஸ்ட் வரணும், எங்க படங்கள் இருக்கணும், பட்டன்ஸ் இங்க வரணுன்ற அடிப்படை கட்டமைப்பை இந்த HTML தான் தீர்மானிக்குது. ரெண்டாவதா வர்றது CSS. வெறும் எலும்பு கூட்ட பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? அதுக்கு அழகான ஆடைகள் அணிவிச்சு மேக்கப் போட்டு அழகா மாத்துறது தான் இந்த CSS ஓட வேலை. உங்க ஆப்ல என்ன கலர்ஸ் இருக்கணும், ஃபாண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணி அந்த வெறும் HTML கட்டமைப்பை ஒரு சூப்பரான ஆப்பா மாத்துறது இதுதான். மூணாவதா ஜாவாஸ்கிரிப்ட் அல்லது டைப்ஸ்கிரிப்ட். இதுதான் ஆப்போட மூளை மற்றும் தசைகள். ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஒரு பாப்அப் வரணும், இல்ல அடுத்த பேஜுக்கு போகணும், இந்த மாதிரி இன்டராக்டிவ் வேலைகளை செய்யறது இதுதான். இதுல டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான வெர்ஷன். இப்போ மூணாவது பகுதி, கோட் இல்லாமல் புரோட்டோடைப்பிங். மறுபடியும் நாம முதல் படிக்கு திரும்பி போய் இந்த ஆப் டிசைனை, குறிப்பா யூசர் இன்டர்ஃபேஸை நாம எப்படி ஆரம்பிக்கிறோம்னு பார்க்கலாம். ஆப்பை உருவாக்குற வேலையை தொடங்க 2 அருமையான வழிகள் இருக்கு. ஒன்னு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராம்ப்டிங், அதாவது எனக்கு ஒரு டிராவல் பிளானர் ஆப் வேணும்னு சாதாரணமாக டைப் பண்றது. ரெண்டாவது, இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, ஒரு பேப்பர்ல உங்க ஆப் எப்படி இருக்கணும்னு நீங்களே ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வரைஞ்சு அதை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்றது. இந்த 2 வழிகள்ல நீங்க ஏஐ கிட்ட உங்க ஐடியாவை சொல்லலாம். இதுல UI, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கிரீன்ல நாம பார்க்குற மெனுக்கள், பட்டன்கள், லேஅவுட் எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். நீங்க கொடுக்குற ஸ்கெட்ச் அல்லது ப்ராம்ப்டை புரிஞ்சுக்கிட்டு ஏஐ உடனடியா இந்த UIயை கண்ணு முன்னாடி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். இப்போ மூணாவது ஸ்டெப்ல நாம எப்படி வேலை செய்யறோம்னு பாருங்க. ஏஐ ஒரு ஆப்பை உருவாக்கின உடனே லைவ் ப்ரிவ்யூல அதை நாம பார்க்கறோம். கலர் பிடிக்கலையா? உடனே ஏஐ கிட்ட சேட் பண்ணி தீமை டார்க் மோடுக்கு மாத்துன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். அந்த செகண்டே ஸ்கிரீன்ல அது மாறிடும். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? புதுசா ஏதாச்சும் வசதிகளை சேர்க்கணுமா, நீங்களா உள்ள போய் கோடை எடிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பயணத்திட்டத்தை PDF-ஆ டவுன்லோட் பண்ண ஒரு பட்டனை சேர்ன்னு ஏஐக்கு அடுத்த கமாண்டை கொடுத்தா மட்டும் போதும். அதுவே தானா அதற்கான கோடை எழுதி பட்டனை சேர்த்துடும். அதே போல மேல இருக்கிற ஹெட்டர் டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கன்னு சொன்னா கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள ஏஐ தன்னோட கோடை அப்டேட் பண்ணி லைவ் புரோட்டோடைப்பை உங்க கண் முன்னாடியே புதுப்பிச்சு காட்டும். ஒரு ஆப்பை இதை விட சுலபமா யாராலையும் மேம்படுத்த முடியாதுங்க. இப்போ 4வது பகுதி, உலகத்துடன் இணைத்தல். ஒரு ஆப் பார்க்க அழகா இருந்தா மட்டும் பத்தாது, அது ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்ய வெளி உலக தரவுகளோட, அதாவது டேட்டாவோட அதை நம்ம இணைக்கணும். இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏபிஐயை ஒரு டிஜிட்டல் வெயிட்டர் கூட ஒப்பிட்டு பார்க்கறதுதான். உங்க ஆப்புக்கு இப்போ வெதர் ரிப்போர்ட் இல்லனா ஷேர் மார்க்கெட் நிலவரம் தேவைப்படுதுன்னா அது நேரடியா போய் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலா உங்க ஆப் ஏபிஐங்கிற வெயிட்டர் கிட்ட தனக்கு என்ன வேணும்னு சொல்லும். அந்த வெயிட்டர் சமையலற மாதிரி இருக்கிற டேட்டா சர்வருக்கு போய் சரியான டேட்டாவை வாங்கிட்டு வந்து உங்க ஆப் கிட்ட கொடுக்கும். அடுத்ததான் டேட்டாபேஸ். இத ரொம்ப பாதுகாப்பான, நீட்டா அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஃபைலிங் கேபினெட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. யூசர்களோட லாகின் விவரங்கள், அவங்க சேவ் பண்ணி வச்ச பயணத் திட்டங்கள்னு எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பா சேமிச்சு வைக்க இது உதவுது.
கூகுள் ஏஐ ஸ்டுடியோவை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாவே ஃபயர்பேஸ் மாதிரியான டேட்டாபேஸ்களை நம்ம இணைச்சிக்கலாம். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பேக்கிங் மற்றும் லான்ச்சிங். இப்ப நம்ம கையில சூப்பரா வேலை செய்யற புத்திசாலித்தனமான ஒரு ஆப் தயார் நிலையில இருக்கு. அத உலக மக்கள் பயன்படுத்துற மாதிரி எப்படி பேக் பண்ணி பப்ளிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம வெர்ஷன் கண்ட்ரோல் மற்றும் கிட்டப்பை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வீடியோ கேம் விளையாடும்போது முக்கியமான ஸ்டேஜ்ல கேமை சேவ் பண்ணி வைப்பீங்க இல்லையா? ஏதாச்சும் தப்பு நடந்தா திரும்பவும் அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் அதேதான். கோட்ல நாம செய்யற மாற்றங்களை இது சேமிச்சு வைக்கும். கிட்டப் அப்படிங்கிறது இந்த கோடுகளை சேமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இதுல உங்க ப்ராஜெக்ட் சேமிக்கப்படுற அந்த குறிப்பிட்ட ஃபோல்டரை தான் நாம ரெபாசிட்டரி அல்லது சுருக்கமா ரெப்போ அப்படின்னு சொல்றோம். கண்டெய்னரைஸ் பண்றதுனா என்ன? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு வீட்டையே நீங்க முழுசா வேற ஒரு இடத்துக்கு மாத்த நினைக்கிறீங்க. பொருட்களை தனித்தனியா கொண்டு போறதை விட எல்லாத்தையும் ஒரு பெரிய ஷிப்பிங் கண்டெய்னருக்குள்ள வச்சு எடுத்துட்டு போறது எவ்வளவு ஈஸி. சாஃப்ட்வேர்ல கண்டெய்னரைசிங் செய்யறதும் இதே மாதிரி தான். உங்க ஆப் அதுக்கு தேவையான எல்லா ஃபைல்களையும் ஒரு நீட்டான டிஜிட்டல் பெட்டிக்குள்ள பேக் பண்ணிடுறதால அதை எந்த சர்வர்ல போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சிதமா வேலை செய்யும். உங்க ஆப்பை பப்ளிஷ் பண்ண 3 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு, கோடை ஒரு ஜிப் ஃபைலா உங்க சிஸ்டம்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அதை நேரடியா கிட்ஹப்ல சேவ் பண்ணலாம். மூணாவது, ரொம்பவே ஈஸியான வழி, ஒரே ஒரு கிளிக் மூலமா கூகுளோட கிளவுட் ரன் சேவை வழியா பப்ளிக் இன்டர்நெட்ல டெப்ளாய் பண்றது. இது நீங்க பேக் பண்ண அந்த கண்டெய்னரை எடுத்து உடனடியா உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் பயன்படுத்துற மாதிரி லைவ் பண்ணிடும். கஷ்டமான கோடிங் வேலைகள் எல்லாத்தையும் ஏஐ பார்த்துக்கும் அப்படிங்கிறப்போ நீங்க எதுக்காக வெயிட் பண்ணணும்? உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அட்டகாசமான ஐடியா என்ன? உங்களோட வைப் இன்னைக்கு என்ன புது ஆப்பை உருவாக்க போகுது? இப்போ நீங்களும் ஒரு ஆப் ஆர்கிடெக்ட் தான். உங்களோட புதிய படைப்புகளுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.